ஒப்பந்த முறை கூடாது, கான்ட்ராக்ட் முறை கூடாது. இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கான்ட்ராக்ட் தான் விட்டுட்டு இருக்கிறாங்க. கான்ட்ராக்ட் விடக்கூடாது, நிரந்தரப்படுத்த வேண்டும். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பதிலளித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இரவு பகலா வெயிலும் மழை மாறாமல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த சூழல்ல அமைச்சர் சேகர்பாபு திமுக இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கல, உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யறது திமுக வாக்குறுதியில் இருக்கு, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன சொன்னாருங்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனையை அரசு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பணி நிரந்தரம் பண்ணணுமா? பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஒப்பந்த முறை கூடாது. நான் தொடக்கத்திலே சொன்னேன், பணி நிரந்தரம் கூடாது, பணி நிரந்தரம் வேண்டாம், ஒப்பந்த முறை கூடாது, கான்ட்ராக்ட் முறை கூடாது. இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கான்ட்ராக்ட் தான் விட்டுட்டு இருக்கிறாங்க. கான்ட்ராக்ட் விடக்கூடாது, நிரந்தரப்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு ஆந்திரா நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு இவ்வளவு முனைப்பு காட்டுவது ஏன்னு நீங்க பார்க்குறீங்க? அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச முனைப்பு காமிச்சது அது பண்ணதெல்லாம் எனக்கு எப்படி தெரியாது. நான் சொல்றதை கேட்டுங்க. இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், ஒப்பந்த முறை கூடாது, அவ்வளவுதான். திமுக கூட்டணியில் இருப்பதால நிறைய நெருக்கம் கொடுக்க முடியாது, அழுத்தம் கொடுக்க முடியாது திமுக கவர்மெண்ட்டுக்கு. இது நீங்க ஒரு அரசியல் மாடி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. இது ஒரு அரசியல் மாடி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு தனிமேடை போட்டு அதில் நம்ம பேசிக்கலாம். இப்பொழுது பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி 12வது நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களது கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அரசு இதை ஏற்று நிறைவேற்ற வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.